வெல்கம் டு யூபிஎஸ்சி வினோத். ஸோ நாம் இப்போ சிஏபிஎஃப் 2025 ஓட ஆன்சர் டிஸ்கஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரி திங் இஸ் விச் ரிலேட்டட் டு யூபிஎஸ்சி சிஎஸ்சி 2026க்கு வரக்கூடிய எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் அந்த மாதிரி தான் நம்ம எல்லா கொஷின் பேப்பரையும் அப்ரோச் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் which of the following statements given below is correct? The National Green Hydrogen Mission was approved by Union Cabinet of Government of India year 2023. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா just talks about National Green Hydrogen Mission. Okay. The Ministry of Environment, Forest and Climate Change. First of all, think about green hydrogen. Green hydrogen அப்படிங்கிறது என்னது? Replacement of, we are looking for alternative energy source. It is for fuel எப்படி வந்து என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ரிலேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூவல் எப்படி என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ரிலேட் ஆகும்? ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு. ஓகேங்களா? ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கண்டிப்பாக தப்பு. அந்த ஆஸ்பெக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ திஸ் இஸ் நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன். எஸ், நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வாஸ் அப்ரூவ்ட் பை யூனியன் கேபினெட் த இயர் 2023. பட் மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி இந்த மினிஸ்ட்ரி கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷனல் கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து அப்ளிகபிள் ஆகுது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ராங். ஸோ ஆல்டர்னேட்டிவ். Which of the following statements with regards to Gramin Bharat Mahotsav is correct? Okay. It aims at promoting economic stability and financial security among rural population. Yes. So Gramin பேர்லயே கிராமின் இருக்கு. அப்போ ரூரல் பாப்புலேஷனோட எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக, எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக ஓப்பன் பண்ணப்பட்ட ஒன் ஆஃப் தி ஸ்கீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிராமீன் பாரத் மகோத்சவ் 2025. ஓகே. ஸோ இட் ஃபோக்கஸஸ் ஆன் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் and supporting sustainable agriculture practices. Yes, it is focused on financial inclusion and supporting sustainable agriculture practices. So Gramin Bharat Mahotsav it aims in promoting stability and financial security among rural population, and it is focusing on financial inclusion and supporting sustainable agriculture practices. But ரெண்டுமே கரெக்ட் தான். பட் இதோட பர்டிகுலர் ஏரியா, ஃபோக்கஸிங் ஏரியா இஸ் நார்த் ஈஸ்ட். கிராமீன் பாரத் மகோத்சவ் இஸ் ஃபோக்கஸிங் ஆன் நார்த் ஈஸ்ட் இந்தியா. நவ் அப்ளை திஸ். பில்டிங் a financial inclusion and supporting sustainable agriculture practices. It's one of the main aim is resilient rural India, Vikshit Bharat. Resilient rural India, Vikshit Bharat. So Vikshit Bharatோட ஸ்கீம் தான் இது. ஸோ கிராமின் பாரத் மகோத்சவ். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஸோ நல்லா மீன்ஸ் இது எல்லாமே ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப யூபிஎஸ்சியில் பெருசாக கேட்கறதில்ல, பட் 1 or 2 ஸ்கீம்ஸ் கேட்பாங்க. India and Poland have agreed to implement India-Poland strategic partnership in terms of 5-year action plan. So identify the current 5-year action plan. So current 5-year action plan is action plan 2024 to 28. So this happens due to 70 years of diplomacy in India-Poland relationship. So அவ்வளோதான். ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கர் and 2024 under the category Vigyan Ratna Awards was given to. ஸோ ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கர் அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் கோவிந்தராஜன் பத்மநாபன். ஸோ இதுவும் யூபிஎஸ்சிக்கு அந்த அளவு முக்கியம் கிடையாது. ஸோ ஹி வாஸ் கான்ட்ரிபியூஷன் இஸ் டுவர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, மாலிகுலர் பயாலஜி. ஸோ இதுவும் அந்த அளவு யூபிஎஸ்சிக்கு முக்கியம் இல்லை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட், the 2024 OPWC, Organization for Prohibition of Chemical Weapons, the HAQ Award has been conferred upon which of the following organization? So, Organization for Prohibition of Chemical Weapon, 2024 OPCW Award, the HAQ Awards has been conferred to Indian Chemical Council. Indian Chemical Council இதுவும் வந்து பெருசா அந்த அளவு யூபிஎஸ்சிக்கு தேவையில்லை. ஓகே. Next, which among the following states is not a part of Purvodaya Development Initiative of the Government of India? See, Purvodaya Development.
Purvodaya is called eastern, 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 eastern. That means sun rising states. Sun rising states. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் ஆன்சர் இஸ் சத்தீஸ்கர், சத்தீஸ்கர். ஸோ எது நாட் தி பார்ட், சி நாட் தி பார்ட் கேட்டிருக்காங்க. ஸோ சத்தீஸ்கர் இஸ் ஆல்மோஸ்ட் மிடில், மிடில். ஸோ சென்ட்ரல் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா. ஸோ வெஸ்ட் பெங்கால் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், பீகார் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம், ஜார்க்கண்ட் ஆக்சுவலாக சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட், ஸோ ஜார்க்கண்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ பூர்வோதயா நாட் தி பார்ட் ஆஃப் பூர்வோதயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூர்வோதயா மீன்ஸ் ஈஸ்டர்ன். இது நமக்கு ஈஸியாகவே தெரியும், நல்லாவே தெரியும். விச் அமாங் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ரெகார்டிங் நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன்? நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் இஸ் கரெக்ட். It covers small, medium, large industries. Yes. It will support clean tech manufacturing. Yes. It will facilitate and promotion of employment opportunities in labor intensive sector. Yes. நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன். சி எல்லாமே நேஷனல் மேனுஃபேக்சரிங் மிஷன் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்மால், மீடியம், லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணும். அண்ட் ஆல்சோ கிளீன் டெக் மேனுஃபேக்சரிங்கை தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது. ஆல்சோ இட் ஃபெசிலிட்டேட்ஸ் அண்ட் ப்ரமோஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் லேபர் இன்டென்சிவ் செக்டர். அண்ட் கண்டிப்பாக இந்தியாவில் எந்த ஸ்கீமாக இருந்தாலும் அது லேபர் இன்டென்சிவாக இருந்தால் மட்டும்தான் மேக்ஸிமம் கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆன்சர் 1, 2 and 3. ஓகே. ஸோ ஆக்சுவலாக இது வந்து திஸ் டைப் ஆஃப் கொஷின் இஸ் ஆஸ்க்ட் இன் சிஏபிஎஃப், சிடிஎஸ், எவ்ரி திங். பட் யூபிஎஸ்சியில் இது வரையும் கேட்கல. ஓகே. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம கிளியராக ஃபோக்கஸ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் த ஃபாலோயிங் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ் அண்டர்டேக்கன் பை இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். சரி, பர்டிகுலராக இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். அப்போ இது நாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அகெயின்ஸ்ட் பாகிஸ்தான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானுக்கு தீஸ் ஆப்ரேஷன்ஸ் ஆர் டேக்கன் பை இந்தியா அகேன்ஸ்ட் பாகிஸ்தான். ஸோ இது வந்து குரோனாலஜிக்கலாக ஆர்டர் பண்ண சொல்கிறாங்க. ஓகே. ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி. ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி டுக்ஸ் பிளேஸ் அட் 1971. ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி இஸ் மேக்னா ஹெலி பிரிட்ஜை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்காக, ரெஸ்கியூ பண்ணுறதுக்காக. மேக்னா ஹெலி பிரிட்ஜை வந்து சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காக 1971 இது எடுத்தாங்க. ஆப்ரேஷன் ரிடில். ஆப்ரேஷன் ரிடில் எதில் எடுத்தாங்க மீன்ஸ் ஆப்ரேஷன் ரிடில் வாஸ் டுக்ஸ் பிளேஸ் அட் ஒன் செகண்ட். ஓகே. ஆப்ரேஷன் ரிடில் இஸ் 1965. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் ரிடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1965. ஸோ திஸ் வாஸ் கவுண்டர் ஆப்ரேஷன் ஆஃப் ஜிப்ரால்டர். ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர். ஆக்சுவலாக ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கவுண்டர் டு ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர். ஸோ திஸ் ஆப்ரேஷன் ஜிப்ரால்டர் பை பாகிஸ்தான். ஸோ இது கவுண்டரா பண்ணது தான் ஆப்ரேஷன் ரிடில் 1965. மேகதூத் ஃபேமஸ், இது எல்லாருக்குமே தெரியும். மேகதூத் வந்து எல்லாருக்குமே தெரியும். திஸ் டுக்ஸ் பிளேஸ் அட் 1984. இயர் தெரிய தேவையில்ல, பட் சியாச்சின் கிளேஷியர் ரெஸ்கியூ பண்றதுக்காக எடுத்தது ஆப்ரேஷன் மேகதூத். ஆப்ரேஷன் சேஃப் சாகர் இஸ் 1999. ஸோ இட் டுக்ஸ் பிளேஸ் அட் 1999. ஸோ 1999. ஸோ இது வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆப்ரேஷன். ஸோ ஆன்சர் 2, 1, 3, 4. தட் மீன்ஸ் 2. ஆப்ரேஷன் ரிடில் இஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1971 ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி. ஸோ ஆப்ரேஷன் கேக்டஸ் லில்லி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மேகதூத் 1984. அது ஃபைனலாக ஆப்ரேஷன் சேஃப் சாகர். ஓகே. ஸோ கத்தம்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இஸ் லொக்கேட்டட் அட் சி தீஸ் அண்ட் ஆல். இதெல்லாம் சான்ஸே இல்லை கேட்கறதுக்கு, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். உத்தரப்பிரதேஷ். கத்தம்பூர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் இஸ் உத்தரப்பிரதேஷ். Okay, next. Which of the following statements are correct about recently elected chancellor of German, Mr. Friedrich Merz? So this also இதுவும் கேட்க போறதுல. He lost his first round of voting. Yes. His coalition includes Christians Democratic Union, Christian Social Union. Yes, both 1 and 2. So this is also not important for UPSC. Okay. Which of the following are regarding with the nature of goods and income elasticity are correctly matched? See,
அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் குட்ஸ் அண்ட் இன்கம் எலாஸ்டிசிட்டி எதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிருக்கோம்னு கேட்குறாங்க. ஸோ நெசசிட்டி. ஸோ நெசசிட்டி அப்போ கண்டிப்பாக தேவை பிட்வீன் 0 and 1. எஸ், இன்கம் எலாஸ்டிசிட்டி இஸ் பிட்வீன் 0 and 1. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, என்னால் எந்த அளவு இன்கம் இருந்தால் என்னோட எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நான் வந்து மேனேஜ் பண்ண முடியும். அப்போ நெசசிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0 to 1. ஸோ லக்ஸுரி அப்படிங்கிறது மோர் தேன் 1. இன்ஃபீரியர் இஸ் லெஸ் தேன் 1. less than 1. less than 1. So what is meant by income elasticity? Percentage of change in quantity demand divided by percentage of change in income. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, என்னோட இன்கம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இன்கம்க்கு என்னோட இன்கம் எந்த அளவு இருக்கோ அந்த அளவு தான் என்னோட குவான்டிட்டி டிமாண்டடும் இருக்கும். நான் இப்போ என்னோட இன்கம் 10,000 இருக்கு அப்படின்னா நான் வந்து 10 kg ஆஃப் ரைஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதுவே என்னோட இன்கம் 5,000 ஆச்சு அப்படின்னா என்னோட டிமாண்டும் என்ன ஆகிடும், ரெடியூஸ் ஆகிடும். ஸோ 5 kgs ரெடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் வந்து எலாஸ்டிசிட்டி, இன்கம் எலாஸ்டிசிட்டி. இன்கம்மை பொறுத்து என்னோட டிமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஏன்னா 0 to 1ங்கிறது நெசசிட்டி. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன தேவை, மோர் தேன் 1 அப்படிங்கிறது லக்ஸுரி, லெஸ் தேன் 1 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்ஃபீரியர், இட்ஸ் நாட் மோர் தேன் 0. ஓகே, சி மோர் தேன் 0 அப்படிங்கிறதே வந்து பிட்வீன் 0 and 1 வரும். அப்போ நெசசிட்டி வந்துருச்சு அப்படின்னா 1 and 3 ஒன்றா வராது. 1 and 3 ஒன்றாவே வராது. வந்தால் 1 வரணும், இல்லை 3 வரணும். ஸோ 1 and 3 ஒன்றா வராது. அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று பி ஆர்எல் சி, ஸோ 1 and 2 ஒன்லி. which of the following statement about the relationship between price elasticity? இங்க பாருங்க, இங்க இன்கம் எலாஸ்டிசிட்டி, இங்க பிரைஸ் எலாஸ்டிசிட்டி, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்கம் எலாஸ்டிசிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இன்கம் சேஞ்ச் ஆகிற மாதிரி என்னோட டிமாண்டும் வந்து சேஞ்ச் ஆகும். அப்போ பிரைஸ் எலாஸ்டிசிட்டி அப்படிங்கிறது, பிரைஸ் எலாஸ்டிசிட்டி இஸ் price elasticity of demand and type of film. Perfect elasticity demand is associated with competitive film. Perfect elastic demand. ஓகே, ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் எலாஸ்டிக் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் டிமாண்ட் இஸ் அசோசியேட் வித் காம்படிட்டிவ் ஃபிம். எஸ், கரெக்ட். பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் டிமாண்ட் இஸ் அசோசியேட் வித் மோனோபோலிஸ்டிக் காம்படிட்டிவ் ஃபிம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் டிமாண்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா perfect inelasticity is always deals with goods with no substitute. So no substitute is associated with monopolistic competitive. அப்போ காம்படிட்டிவே வரக்கூடாது, நோ சப்ஸ்டிடியூட் அப்படின்னா. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 ராங். பிகாஸ் இந்த இடத்துல காம்படிட்டிவ்னஸ் வரக்கூடாது, மோனோபோலி அப்படின்னு வந்திருந்தா கரெக்ட், பட் மோனோபோலிஸ்டிக் காம்படிஷன் இஸ் ராங். The comparative advantage theory in trade is a trade theory that describes the basics of two nations engaging in trade. Okay, so actually competitive advantage theory. So comparative advantage theory வந்து பெஸ்ட் டிஸ்கிரைப். அப்போ நமக்கு ரொம்ப சிம்பிளா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கம்பேரிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி வந்து அதை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, சாரி விச் இஸ் நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ David Ricardo was author of comparative advantage theory. Yes, he is author of comparative advantage theory. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஏ கிடையாது. So Catt explains in the book on the principles of political economy and taxation that was first published in 1817. Yes, இதை பேஸ் பண்ணி தான் அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் தியரி வந்து எடுத்திருக்காங்க. அக்கார்டிங் டு கேட், த நேஷன் விச் டஸ் நாட் ஹாவ் அப்சல்யூட் அட்வான்டேஜ் இன் எனி குட் cannot பெனிஃபிட் ஃப்ரம் ட்ரேட். அதாவது இது வந்து அல்டிமேட்டா எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அக்கார்டிங் டு த கேட், த நேஷன் விச் டஸ் நாட் ஹாவ் அப்சல்யூட் அட்வான்டேஜ் ஆஃப் எனி குட் cannot பெனிஃபிட் ஃப்ரம் ட்ரேட். ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஹோல்டில் வைக்கலாம். The two nations that engage in trade can gain from specializing in commodity in which they have comparative advantage. So actually he does not இதுல வந்து பாத்தீங்கன்னா எது தப்புன்னு கேட்டிருக்காங்க, கேட்ல எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா டூ நேஷன் எங்கேஜ் இன்
ட்ரூ நேஷன் என்கேஜ்ட் இன் ட்ரேட் cannot gain ஸ்பெஷலைசிங் இன் commodity in which they have comparative advantages. ஸோ இது வந்து தப்பு. அதை பற்றி அதில் பேசவே இல்லை. ஆல்சோ யூபிஎஸ்சிக்கு இது அந்தளவு பெருசாக இம்பார்ட்டண்ட்டும் கிடையாது. ஓகே, ஸோ கொஷின் நம்பர் 13 வரையும் பார்த்துருக்கோம். நல்லா பாருங்கள், கொஷின் நம்பர் 13 வரையும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் செட் வந்து நெக்ஸ்ட் பேப்பரில் பார்க்கலாம். தேங்க்யூ.